ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் அண்ட் தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்னேக் பேட்டர்ன் எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் வேல்யூ வந்து எதுலேருந்து எங்கெல்லாம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். 1 2 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்படி வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ 4 5 6 7 8 9 இது மாதிரி வந்திருக்கா. ஸோ இங்கே பார்க்க வந்து ஒரு ஸ்னேக் மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குல்ல. ஸோ இதனால தான் ஸ்னேக் பேட்டர்ன். இங்கே பாருங்களேன், என்டர் n வேல்யூ இங்கே 3ன்னு தந்தால் இது மாதிரி பிரிண்ட் ஆகுது. என்டர் n வேல்யூ இங்கே 5 தந்தால் இது மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஸோ இது பாருங்கள், பார்க்க ஒரு ஸ்னேக் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால தான் வந்து ஸ்னேக் பேட்டர்ன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர்லாம் மறந்துடுங்க. இதை வந்து நீங்கள் பார்க்குறதெல்லாம் நம்பர்ஸுக்கு பதிலாக ஸ்டார்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இதுக்கு போகலாம். இதை கொண்டு வந்துட்டால் இது கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கொண்டு வந்துடலாம். ஸோ எப்போவுமே உங்களோட கான்சென்ட்ரேட்டு எது மாதிரி பேட்டர்ன் இருந்தாலும் முதல்ல அதுக்கான ஸ்டார் பேட்டர்னை கொண்டு வந்துட்டு அதில் இருந்து அதனோட நம்பர் பேட்டர்னை கொண்டு வரலாம். நம்ம இதனோட ஸ்டார் பேட்டர்னை வந்து எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வீடியோ சொல்லியிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோட கீழே லிங்க்கில் தந்திருக்கேன். எப்படி வந்து இந்த பேட்டர்னை வந்து டேபிள் காலம் மூலியமாக க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். வேணும் அதை பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் லெட்டர் ஸ்டார்டிங் நான் எப்போவுமே வந்து ஐயோட வேல்யூ வந்து 0th ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இது 0th ரோ, இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, கரெக்ட் தானே. ஸோ இந்த பேட்டர்னை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நான் இதுக்கான அவுட்புட் எழுதுகிறேன். ஃபார் அவுட்டர் ஃபார் லூப் என்ன எழுதுறோம், i = 0, i <n, i++. இதெல்லாம் நான் வந்து ஏன் வந்து இதனோட டெஃபினிஷன் சொல்லாமல் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து எல்லாமே இதனோட டெஃபினிஷன் நான் சொல்லியிருப்பேன். அதனால் நான் அப்படியே இங்கே கண்டிஷன் மட்டும் எழுதுகிறேன். அதே மாதிரி j = 0, j <n, j++. இப்போ நான் 0th ரோவை வந்து பிரிண்ட் பண்ணணும். 0th ரோனா வந்து எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம், எப்படி வந்து ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பரோ ஆட் நம்பராக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அதே ஃபார்முலாவை இங்கே ரோக்கு அப்ளை பண்ணிட்டேன்னா ஈவன் ரோவா ஆட் ரோவான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ அதே தான் பண்ண போகிறேன். ஐங்கிறது தானே வந்து ரோவை மீன் பண்ணுது, ஜேங்கிறது காலத்தையும் மீன் பண்ணும், அதே மாதிரி ஸ்டார்ஸையும் மீன் பண்ணும். ஸோ இஃப் i மாடுலோ 2 = 0 சொல்லி பார்ப்போம். அங்கே நம்பர் வந்து கொடுத்துருக்க நம்பர் ஈவனாக ஆடான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்காக அந்த ப்ரோக்ராமில் நம்பரை யூஸ் பண்ணோம். இங்கே ரோவை தான் வந்து கொடுத்துருக்க ரோ வந்து ஈவன் ரோவோ ஆட் ரோவான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தான் வந்து நான் இங்கே வந்து ரோ வந்து ஐயை தானே மீன் பண்ணுது. ஸோ i மாடுலோ 2 = 0 சொல்லி பார்க்குறேன். இந்த கண்டிஷன் வந்து எப்போலாம் ட்ரூ ஆகும், இந்த 0th ரோவாக இருக்கும்போது ட்ரூ ஆகும், செகண்ட் ரோவாக இருக்கும்போது ட்ரூ ஆகும். ஒரு வேளை இந்த நான் 5 தந்தேன்னா இதுக்கெலாம் வந்து ட்ரூ ஆகும், இதுக்கெல்லாம் ஃபால்ஸ் ஆகும். ஏன்னா 0 மாடுலோ 2 0 கூட எந்த நம்பரை வந்து மாடுலோ பண்ணாலும் வந்து 0 தான். ஸோ 0 = 0 கண்டிஷன் ட்ரூ ஆகும். அதே மாதிரி 2 மாடுலோ 2 வந்து ரிமைண்டர் 0 தான். ஸோ அதுவும் ட்ரூ ஆகும். பட் 1 மாடுலோ 2, 3 மாடுலோ 2, 5 மாடுலோ 2 அதுக்கெல்லாம் வந்து கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும். ஏன்னா அதுக்கு ரிமைண்டர் வரும். ரிமைண்டர் = 0னா வந்து அது கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு வந்து இங்கே பாருங்கள் இன்க்ரிமெண்ட் ஆகுது. 1 2 3ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகுதுல்ல. ஸோ ஃபார் லுப்புக்குள்ளே இஃப் i மாடுலோ 2 = 0னா நான் என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணணும்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம், யூஸருக்கு என்னது ஸ்கேன்ஆஃபில் வந்து என்னங்கிற ஒரு வேல்யூ வாங்குவோம். என்னங்கிறது நான் இங்கே 3ஆக தந்திருக்கேன்னு ஒரு அசம்ஷனாக வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் ஆகும், i j n சொல்லிட்டு 3 வேரியபிள் இது வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். பட் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் பேட்டர்ன் வேணும். நம்பர் பேட்டர்ன் வேணும்னா அந்த ஸ்டார் பேட்டர்னில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அதை தான் இப்போ சொல்லிட்டு வரேன். இப்போது ஐங்கிற வேல்யூ ஜேங்கிற வேல்யூவை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஸ்டார் பேட்டர்னை வந்து இந்த நம்பர் பேட்டர்னை வந்து கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா இங்கே வந்து 1 2 3ன்னு இருக்குது, 6 5 4 சொல்லிட்டு இருக்குது, 7 8 9 சொல்லிட்டு நம்பர் மாறி வருது இல்லை. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு k = 0ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே கேங்கிற வேல்யூ இங்கே வந்து 0ன்னு தந்துருக்கிறதுனால இங்கே பிரிண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு 1லேருந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து k = k+1 சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறேன். %d ஒரு ஸ்பேஸ் தாங்க, ஸ்பேஸ் எந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணும், கேவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும், கேன்னு சொல்லி தந்துடுறேன். இது மாதிரி தந்தால் என்ன ஆகும் சொல்லி பாருங்கள். i = 0, i <n, i++, அதாவது 0th row < 3. இந்த ஐட்ரேஷனில் வந்து எனக்கு 1 2 3ன்னு சொல்லிட்டு இஃப் கேஸ்லேயே வந்துட்டு, ஏன்னா வந்து 0 மாடுலோ 2 = 0
ஸோ கண்டிஷன் ட்ரூ. எனக்கு வந்து 0th row வர வரைக்கும் இது வரைக்கும் பிரிண்ட் ஆகி நிற்கும். எல்ஸ் கேஸுங்கிறது இதில் இது எல்ஸ் கேஸு. இதில் பார்க்க போனால் இதெல்லாம் எல்ஸ் கேஸில். ஸோ இங்கெல்லாம் வந்து வேல்யூ பாருங்கள் டிக்ரிமெண்ட் ஆகுது. 654 சொல்லிட்டு வருது, இங்கே 10 9 8 7 6 சொல்லிட்டு வருது, 20 19 18 17 16 சொல்லிட்டு வருது இல்லை. ஸோ இதில் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி டிக்ரிமெண்ட் பண்ணணும். பட் இங்கே வந்து கேவோட வேல்யூ ஃபைனலாக வந்து எதில் இருக்குது, 3ல் இருக்குது. பட் இங்கே பிரிண்ட் பண்ணுறது வந்து 6லேருந்து பிரிண்ட் பண்ணணும். நம்ம கொடுக்குற இன்புட்டு n = 3ன்னு தந்தால் எனக்கு வந்து அவுட்புட் இது மாதிரி வருது. ஸோ நான் n = 3 தந்துட்டுனா இந்த லாஜிக்கை ஒரே ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும்போது ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும்போது 1 2 3ன்னு பிரிண்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு நான் இங்கே எல்ஸ் கேஸ்க்கு கீழே k = k + n சொல்லிட்டு தரேன். k + n தரும்போது என்ன ஆகும், ஃபைனலாக கேவோட வேல்யூ என்னவாக இருக்குது, 3ஆக இருக்குது. 3 கூட என்னோட வேல்யூ என்னவாக இருக்குது, 3 + 3 6ஆக மாறிட்டு இருக்குமா. ஸோ எனக்கு வந்து இங்கே பேட்டர்ன் வந்து 6லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இப்போது ஐயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈவன் நம்பராக இருக்கும். இப்போது ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 0லேருந்து 1ஆக மாறி இருக்குமா. ஸோ எல்ஸ் கேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பிரிண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுமா இல்லை டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுமான்னு பாருங்கள். k = k - 1 தந்துட்டு வந்து அப்புறமா printf எழுதணுமா இல்லை printf எழுதிட்டு k = k - 1 தரணுமான்னு பாருங்கள். இங்கே வந்து 654 சொல்லிட்டு இருக்குது. பட் எனக்கு வந்து இங்கே வந்து 6ன்னு சொல்லிட்டு கிடச்சிச்சு. இதை நான் இன்னுமே டிக்ரிமெண்ட் பண்ணால் எனக்கு இது அவுட்புட் வந்து 5 4 3 இப்படி பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு வந்து இது மாதிரி தான் அவுட்புட் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். printf %d, k தந்துட்டு அதுக்கப்புறமா வந்து k = k - 1 சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது இப்போது ஐயோட வேல்யூ 1ஆக இருக்குது, 0லேருந்து 1ஆக மாதிரி இருக்கும். ஸோ இன்னர் ஃபார் லூப் வரும். j = 0, இப்போது 0 < 3 கண்டிஷன் ட்ரூ. இப்போது ஐயோட வேல்யூ i mod 2 = 0, ஐயோட வேல்யூ இப்போ 1ஆக இருக்குது, 1 mod 2 = 0னா கண்டிஷன் ஃபெயில். ஸோ எல்ஸ் கேஸ்க்கு வரும். printfல %d, இப்போ d-ஓட k-ஓட வேல்யூ என்னவாக இருக்குது, 6ஆக இருக்குது. ஸோ இங்கே 6ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறமா வந்து மறுபடியும் இந்த கேஸ் முடிஞ்சு இங்கே போகும். இது வந்து இன்னர் ஃபார் லுப்புக்கு இருக்குல்ல, அதுக்கு வெளியே தாங்க இந்த கேஸ். ஓகேவா, இந்த கேஸ் வந்து இன்னர் ஃபார் லுப்புக்கு வெளியே தரணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த இது முடிஞ்சு /n சொல்லிட்டு தருவீங்களா, அதுக்கு மேல் லைனாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவுட்டர் ஃபார் லுப் கீழே வந்து இந்த printfக்கு அடுத்த லைனு, அப்புறமா மெயின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்னா அதனோட பேரந்தசிஸை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது ஜேவோட வேல்யூ இங்கே 6 பிரிண்ட் ஆகும் பொழுது அதுக்கப்புறமா k = k - 1 சொல்லிட்டு ஆகுதுல்ல, இந்த நேரத்தில் வந்து 6ங்கிறது 5ஆக மாறிட்டு இருக்கும். கேங்கிறது 6ங்கிறது இந்த பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா 5ஆக மாறிட்டு இப்போ தான் வந்து ஜேங்கிறது 0லேருந்து 1ஆக இருக்கும். ஸோ 1 < 3 கண்டிஷன் ட்ரூ. ஸோ இஃப் கேஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டு எல்ஸ் கேஸ்க்குள்ளே வரும். இப்போ வந்து கேவோட வேல்யூ என்ன இருக்குது, 5ஆக இருக்குது. ஸோ 5ங்கிறது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் k = k - 1 சொல்லி வந்ததுக்கப்புறமா கேவோட வேல்யூ 5லேருந்து 4ஆக மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜேங்கிறது மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 1லேருந்து 2ஆக மாறி இருக்கும். 2 < 3 கண்டிஷன் ட்ரூ லூப்குள்ளே வரும். பட் இஃப் கேஸில் வந்து ஃபெயில் ஆகிட்டு எல்ஸ் கேஸ்க்குள்ளே வரும். ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஆகும். கேவோட வேல்யூ என்னவாக இருக்குது, 4 சொல்லிட்டு இருக்கும். ஸோ 4 பிரிண்ட் ஆகிட்டு k = k - 1. இப்போ கேவோட வேல்யூ என்னவாக மாறி இருக்கும், 3ஆக மாறி இருக்கும். சரிங்களா, இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கேஸில் வருமா, இந்த ஃபார் லூப் இன்னர் ஃபார் லூப்போட கண்டிஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவுட்டர் ஃபார் லூப் போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். k = k + n. இப்போ கேவோட வேல்யூ ஃபைனலாக என்னென்னு இருக்குது, 3 இருக்குது. 3 கூட என்னோட வேல்யூ ஆட் பண்ணால் என்ன ஆகும், 3 + 3 6ன்னு சொல்லிட்டு ஆயிருக்குமா, 6ங்கிறது ஆயிருக்கும். இப்போது தேர்ட் லைன் ஐயோட வேல்யூ இப்போது i = ஐங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 1லேருந்து 2ஆக மாதிரி இருக்கும். இப்போ ஈவன் நம்பருக்கான கண்டிஷன் இந்த நம்பருக்குள்ளே வரும். இப்போ கேவோட வேல்யூ வந்து 6ஆக இருக்குது. பட் இங்கே 7லேருந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து k = k + 1 சொல்லிட்டு தந்திருக்கும். ஸோ 7 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் வந்து இன்னர் ஃபார் லுப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு 8 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இன்னர் ஃபார் லுப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு 9 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறமா வந்து இன்னர் ஃபார் லுப்பும் டெர்மினேட் ஆகிடும். அதுக்கப்புறமா அவுட்டர் ஃபார் லுப்பும் 3 < 3 கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிட்டு டெர்மினேட் ஆகிட்டு ஃபைனலாக வந்து நம்மளுக்கு இந்த அவுட்புட் கிடைக்குது. ஸோ இந்த ஃப்ளோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா நான் இதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ வந்து
அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே ஐ கார்ட்ஸ்லையும் தரேன், வேணும்னா போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்படி தான் வந்து இந்த ஸ்னேக் பேட்டர்னை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.